ஹலோ வெல்கம் நமஸ்காரம் டு எவ்ரிவன். இது உங்களோட என்ஜாயபிள் லைஃப் வித் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கேக் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்ன்றத நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நான் வந்து 1 கப் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. நான் கூட நினச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே எப்படி வரப்போகுதுன்ட்டு, பட் சூப்பராகவே வந்திருக்கு. இதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். சுகர் வந்து பவுடராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட இப்போ பீட்டிங் மிஷின் இல்லை. ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 1/2 கப் ஆஃப் சுகர் தான் எடுத்திருக்கேன். எக்ஸஸாக தான் வந்து, ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து இப்போ ஒரு கப் கான்ஸ்டண்ட்டாக அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதையே ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்லேருந்து கேக் சூப்பராகவே வரும். நான் சுகர் பவுடர் வந்து ஆஃபாக தான் எடுத்துருக்கேன். இப்போ 1 கப் மைதா அப்படின்னா வந்து அதில் பாதி தான் வந்து சுகர் பவுடர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுகர் பவுடரும் மைதாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிடுச்சு. தென் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதில் 1/2 கப் ஆஃப் மில்க்கு இல்லைன்னா வாட்டர் எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போ வாட்டருக்கு மில்க் இல்லை, ஸோ நான் இப்போ மில்க் பதிலாக வாட்டர் எடுத்துருக்கேன். சரிங்களா? எடுத்தோடனே ஃபுல்லாக எடுத்து ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நீங்கள் ஒரு டைரக்ஷனில் நீங்கள் வந்து பீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தர் நீங்கள் ஃபுல்லாகவே அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாகவே இருக்கும். நான் ரொம்ப கம்மியாக தான் அந்த 1/2 கப்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் பண்ண எல்லா ஃபர்தராக வரப்போகிற எல்லா ஸ்டெப்புமே இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்பான்ஜாகவே உங்களுக்கு வந்து கேக் கிடைக்கும். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக பிரேக் எடுக்காமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே நீங்கள் பிரேக் மட்டும் நடுவில் எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த பேட்டர் வந்து ரெடி பண்ண ரொம்பவே டைம் எடுக்குது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலேயே நான் கான்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டுருந்தேன். டோட்டலாக நான் சொல்கிறேன்.
எடுத்துக்க போகிறோம். எப்படி நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணமோ அதே மாதிரி ஆயிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பிரேக் மட்டும் எடுத்துடாதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். அண்ட் தென் ஃபைனலி நம்ம ஆயில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். இதையும் நல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதோட ரேஷியோஸையும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், டிஸ்பிளே ஆகிருக்கும். நம்ம இதில் வெண்ணிலா எசன்ஸையுமே ஆட் பண்ணல. ஸோ வந்து உங்களுக்கு
ஃப்ளேவருக்காக காஃபி பவுடர் வேணும்னா நீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் என்ன பண்ணலான்னா ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓடிஜியை ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். அதே மாதிரி ராட் வந்து ரெண்டுமே அப் சைட்லேயும் டவுன் சைட்லேயும் வந்து நமக்கு ஹீட் ஆகிற மாதிரி பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த ப்ரீஹீட் பண்ணுற டைமில் நம்ம ட்ரேயில் வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். ட்ரேயில் ஃபில் பண்ணும்போது முன்னாடியே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பேட்டரி எடுத்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. வித்தின் 25 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளஃபியான ஒரு சாஃப்ட் கப் கேக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடும். நான் பேலன்ஸ் இருந்ததை வந்து ஒரு சின்ன மோல்டில் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கப் கேக்கான டைம் வந்து கரெக்டாக இருந்தது. 20 மினிட்ஸ்லேயே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. பட் வந்து அந்த கப்பில் வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து டைம் எனக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்துது. நீங்கள் எப்போவுமே எடுத்துகிட்ட உடனேயே ட்ரே எடுத்த உடனே கப் கேக்ஸ் எடுக்கவோ இல்லை கேக் எடுக்கவோ அவசரப்படாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் எல்லாமே கூல் ஆகிட்ட பிறகு எடுங்க. நான் ஸ்டார்டிங்கில் எடுக்கும் போது எனக்கு வந்து கரெக்டாகவே வரல கப் கேக்கு. ஸோ ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்த பிறகு கரெக்டாக வரணும். இப்போ பார்க்குற மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.